டி ராஜேந்திரோடைய டைரக்ஷன்லேயும் நடிச்சிருக்கீங்களா? ராகம் தேடும் பல்லவி, சங்கர் ஹீரோ. அது வெந்நீர் ஆடிமூர்த்தி தம்பி சக்கரை போடும் பாரு. அது நான் சின்ன பையனை டீ மாஸ்டராக வருவேன். அப்புறம் தங்கைக்கு ஒரு கீதம், அதில் சிவகுமார் போலீஸ். நான் ஏதோ வந்து அவர் பர்ஸை எடுத்துருவேன். அவர் பார்த்துருவார். என்னடா போலீஸ் ஸ்டேஷனும் திருவியா உனக்கு அவ்வளோது? இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஐயா. குப்பையில் மாதிரி பர்ஸ் எடுத்து குப்பையில் போட்டுருவார். அதை பார்த்துருவார். அப்புறம் ஒரு போலீஸை விட்டு பார்த்தவ உடம்பு சரியில்லாமல் இருப்பான். மாத்திரை மருந்துலாம் பிறந்த வீடா புகுந்த வீடா பண்ணுன்னு சிவகுமார் தம்பியாக அவர் பீரோலேருந்து சிகரெட் எடுப்பேன். பானுப்பிரியா கைப்பிடிப்பாங்க. திருவிழா தப்பு இல்லையா டைரக்ஷன் வி சேகர் சார். அவர் அருமையான கோபமே போட மாட்டார், சைலண்டாக இருப்பார். அப்போ பானுப்பிரியா கைப்பிடிச்சிருவாங்க. திருடா சாரி நான் என்னை திருட மாட்டேன் அப்படின்னு ஒரு சீன். அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. பானுப்பிரியாவும் இந்த 1 கோடி ரூபாய்னு வந்து அது மாதிரி நடத்தி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து வைப்பேன். சண்டை போட்ட அண்ணனே அண்ணி. செட்டில் டி ராஜேந்திரன் எப்படி இருப்பார்? டென்ஷன் தான், சைலண்டாலாம் இருக்க மாட்டார். அப்படியா? ஆமாம். புள்ளியவே ஒரு மாதிரியாக திட்டுவார். சின்ன பையனை சிம்பு பொருள் வந்தே நடிக்க வந்தேன் பாரு. அவன் சின்ன பையன் என்ன சொல்லுவான் போயிடும். இப்போ சிம்புல வம்பு. நீங்கள் சினிமாவில் நடிக்காத காலகட்டத்தில் இந்த நடிகர்களெல்லாம் எப்போது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? நான் யார் வீட்டுக்கு போக மாட்டேன். தேவை இருந்தால் தானே போகிறதுக்கு. தேவையும் கிடையாது. அப்போ படிக்கிற எய்மில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோவில் போய் அலைவேன் சான்ஸு கேட்டு. எந்த நடிகை விட்டு போக மாட்டேன். நளினி செந்தில் எங்கள் ஏரியா இருக்கிறதுனால சும்மா பொழுது போய் பேசிட்டு இருந்துட்டு வந்துடுவேன். அவ்வளோ.